Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is ஷிஃபாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடை போடாதீங்க. வித் பிளானோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிளான் ப்ராப்பராக தெரியல அப்படின்னா சம் ஸ்மால் ஸ்டாப் லாஸஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அடிக்கடி ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுது அப்படின்னா ஏன் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் டைம் அந்த ஸ்டாப் லாஸ் வராத மாதிரி பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனவுடனே நம்ம ஃப்ரீ வெபினாரில் மீட் பண்ணலாம் எல்லோரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனவுடனே ஃப்ரீ வெபினாரில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட சேம் சினாரியோ தான், எந்த வித சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ஒருவேளை அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மார்னிங் அப்டேட்டுக்காக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகும். மறக்காமல் நம்மளுடைய ரெகுலர் 200 லைக்ஸ் பதிவு பண்ணிவிடுங்க. 200 லைக்ஸ் ப்ளஸ் இருந்தால் ஒரு மோட்டிவேஷன் அமையும். தட்ஸ் இட். கொஞ்சம் 200 லைக்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் டிமோட்டிவேஷன் ஆகும். இருந்தாலும் நான் செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிவிட்டு ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணி தான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி 50 நம்ம ரெகுலராக மார்னிங் அப்படி பார்த்துட்டு வரோம். உங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு. இப்போது இந்த கேப் ஆல்மோஸ்ட் ரீஃபில் பண்ணிடுச்சு. உங்களுக்கு நேற்றே சொல்லியிருந்த வீடியோவில் ஓகேங்களா. இந்த கேப்பு நியரஸ்ட் ஆல்மோஸ்ட் நிஃப்டி 50 ரீஃபில் பண்ணிடுச்சு. இந்த ப்ரீவியஸ் ஹைலாம் கூட ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் பிரேக் ஆகிட்டு மேலே வேறு க்ளோசிங் வேறு கொடுத்துருக்கு. ஸோ பாசிட்டிவில் எந்த வித டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவில் எந்த வித டவுட்டும் கிடையாது. 17,300 மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அங்கே ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா எது வரலும் ப்ரைஸ் மேலே போகலாம். அகெயின் மேலே 17,450 வரலும் ப்ரைஸ், அதாவது 17,500 ரவுண்ட் நம்பராக இருக்குது அதுக்கு மேலே. ஆனால் 17,450 ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. நம்ம அது மேலேயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். இது ஒரு ரெசிஸ்டன்ஸு இங்கே சப்போர்ட் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெவல் கட் ஆகிட்டு ஒரு சின்னதாக சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் 17,450 வரலும் ப்ரைஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, சினாரியோ நம்பர் 1. இல்லை மேலே மார்க்கெட் சர்வைவ் ஆகி நிற்கலை, மார்க்கெட்டு மேலே சர்வைவ் ஆகி நிற்கலை, கீழே வந்துடுச்சு அப்படின்னா இந்த லெவல் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். 17,200 ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் கீழே வரசல் 17,200 ப்ரைஸ் லெவல் ஒர்க் ஆகும். ஓகே, சரி. மார்க்கெட் அந்த லெவலும் ஓடிடுச்சு. 17,200 பிரேக் ஆகிடுச்சு. இப்போ மார்க்கெட் க்ரீனில் ஓப்பன் ஆகுது. நோ ப்ராப்ளம். நான் சொல்கிறேன், எல்லா ஆங்கிளையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ப்ரைஸை. சப்போஸ் இந்த லெவலும் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கு கீழே லோயர் லோ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா மட்டும் இந்த லெவல் டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் வரலாம். இந்த மிடில் ஜோன்லேயும் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுக்குன்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், உங்களுக்கு மார்க்கெட் அன்றைக்கி நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மார்க்கெட் சைட்வேஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த ஜோனில் இருக்க சொல்லும் ப்ரைஸ் நோ ட்ரேடிங் ஜோன். இது நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கே சொன்ன மார்க்கெட்டை சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. மார்க்கெட் சைட்வேஸ் சான்சஸ் ஆர் ஹை. ஏன்னா அது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை ப்ரைஸை ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் இன்னமும் ஸ்டில் சைட்வேஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இப்போ குளோபல் இண்டெக்ஸ் பாருங்கள், SGX 95 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் லிட்டில் பிட் லைட்டாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. ஃப்ளாட்டாக நெகட்டிவ், டாக்ஸும் நெகட்டிவ் தான். ஸோ நம்ம இந்த சினாரி வச்சு பார்த்தா என்னன்னா ஸ்டில் இந்த ஜோனில் ப்ரைஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா நியூட்ரலாக இருங்க. பையோ சேலோ எதையோ பண்ணிவிட்டு மாட்டிக்காதீங்க. ஒன்று இந்த 17,200 பிலோ கீழே வரட்டும், இல்லை அப்படின்னா 17,350 இந்த ஜோனுக்கு கேப் ரீஃபில் மேலே க்ளோசிங் வைக்கட்டும். க்ளோசிங் வச்சு அங்கேருந்து ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகட்டும். அப்போ நீங்கள் பை அண்ட் சேலுக்கான வியூ பாருங்கள். ப்ரீவியஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்,
புதுசாக வந்திருக்கவங்க 200 லைக்ஸ்க்கு நான் மேலே எடுத்துகிட்டு போய்விடுங்க. நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்க தேவை. ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபஸ்ட்டு லைக்ஸ் பண்ணிட்டு தான் வீடியோ பார்ப்பாங்க. அது எனக்கு தெரியும். புதுசாக வந்தவங்களுக்காக ஜஸ்ட் ஒரு ரீமைண்ட் பண்ணுறதுக்காக சொன்னேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் வீடியோ பிடிச்சி அவங்களே லைக் பண்ணுவாங்க, நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படிங்க. ஃப்ரெண்ட், நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான யூடியூப் இருக்குது. இப்போ எல்லாருக்கும் எல்லா வீடியோ லைக் பண்ணுறது கிடையாது. ரீமைண்ட் அவங்களுக்கு லைக் பண்ணுற என்ன சொல்லுது அந்த சென்ஸ் வர்றது நம்மளுக்கு ஜஸ்ட் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் சொன்னேன். மறந்துட்டவங்க லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியும் சேம் சின்ன இது ட்ராப் பண்ணது அப்படியே இருக்குது. இது எந்த வித மாற்றமும் கிடையாது. அப்பர் சைடு 0.5 லெவல் வந்து ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட்டில் வருது. ஸோ 39,500 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ப்ரைஸ் அங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நான் சொன்னேன் இதே மாதிரி லைனில் வரும்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மேபி இந்த லெவல் கூட வரலாம், இல்லை ஷார்ட் ஃபால் கூட வரலாம். மொத்தத்தில் ஏதாச்சும் ஒரு வழியில் ப்ரைஸு இந்த இடத்துல வந்து சேரும். 39,100 or 200 அந்த 400-500 பாயிண்ட்ஸ் வந்து ரீடெஸ்ட்மெண்ட்காக வந்தே வரும். ஏன்னா அந்த ஷார்ப் ஃபாலிங்கோட கரெக்ஷன் இது. மேலே புல் பேக் மேலே போய்ட்டுருக்கு. இந்த ஃபால் ஆச்சு இல்லைங்களா, இந்த ஃபாலோட புல் பேக் வந்து மேலே போய்ட்டுருக்குது. ஸோ இது வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம எதிர்பார்க்கலாம். 39,500 அபவ் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் 0.618, ரைட். பேங்க் நிஃப்டி கண்டிஷன் இது. ஸோ ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி இந்த வீடியோ மார்னிங் அப்படி பார்க்குறீங்களா, உங்களுக்கு திரும்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். 39,120 அபவ் மார்க்கெட் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா திரும்ப வந்து நம்ம 39,550-600 லெவல் வரும் ப்ரைஸ் மூமெண்டம் பார்க்கலாம். ஸோ இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணலாம். ஹையர் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து ப்ரைஸ் நீங்கள் பை அண்ட் சேல் பண்ணலாம். ஓகே, ப்ரைஸ் அங்கேருந்து லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு வருதுன்னா இந்த ஜோனில் வந்து கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். லோ குவான்டிட்டி ஸ்மால் குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். இந்த லெவல் 39,100-200 லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ப்ரைஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் டச் பண்ணுறது, சப்போர்ட் லெவல் டச் பண்ணுறதுக்காக கீழே வரும். ஓகேங்களா, அப்போது ப்ரீவியஸ் என்னது ஹையும் உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ 38,800 வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். மார்க்கெட் க்ரீனில் இருக்குதா, நம்ம ஒன்லி க்ரீன் வியூவே மட்டும் கொடுத்துட முடியாது. மார்க்கெட் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன், இப்போ மேலேருந்து ஓப்பன் ஆகுது, அப்படியே சைலண்ட்டாக கீழே வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இது மாதிரி கேண்டில் கீழே வந்து க்ளோசிங் ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா என்ன அர்த்தம்? டோட்டல் சினாரியோ சேஞ்ச். சேலிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, நம்ம இதுக்கு சேலிங்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். மார்க்கெட் என்ன ஓப்பன் இங்கே தான் ஆகுது, ஓப்பன் ஆகிட்டு மேலேயும் போய்ட்டு நிற்க முடியல, ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு கீழே வந்துடுது. என்ன பண்ணுறது? அப்போ திரும்ப நான் பை தான் பண்ணுவேன் உட்காந்துருக்க முடியும் அந்த இடத்துல. ஓகே, அப்படி கிடையாது. ஃப்ளெக்சிபிளாக இருங்க. மார்க்கெட் எப்படி போதும் நம்ம கூடவே போயிடணும். ஊருடன் ஒத்து வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் அதே மாதிரி தான் நம்ம சென்டிமெண்ட்டாக வச்சுக்கிறோம். ஐயோ நம்ம கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கோம்னா எப்படியே நம்ம ப்ராஃபிட் வந்தே வரணுமா? பொசிஷன் கட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணுங்கள். மேபி சார் திரும்ப போயிடுச்சுன்னா, மேலே போயிடுச்சுன்னா திரும்ப ரீஎன்ட்ரி ஆகுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது மார்னிங் அப்டேட் நம்ம ரெகுலராக பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போத்தி குளோபல் சினாரியோ, அதாவது ஒரு சிலர் வந்து சார் முன்னாடியே சொல்லிவிடுங்க, ஒரு 3 நாள் சொல்லிட்டிங்கன்னா நாங்களும் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து ஒரு நாள் முன்னாடியே என்ன கண்டிஷன் நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கலாம். இருந்தாலும் நம்ம மார்னிங் அப்டேட் ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கும். நிஃப்டி 50 இப்போத்தி நிலவரப்படி பார்த்தேன் அப்படின்னா ஒரு கேப் அப் சினாரியோ தெரியுது. அதாவது இது எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆக விடுங்க. இப்போ மார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது மேபி இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் சேர்ந்து பாசிட்டிவ்லையும் காமிக்கலாம், இல்லை ஃப்ளாட் ஓப்பன் ஆகலாம், இல்லை நெகட்டிவ்லையும் காமிக்கலாம், எப்போனாலும் எப்படி வேணாலும் காமிக்கலாம். ஆனால் இப்போத்தி சினாரியோ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 புள்ளிகள் வந்து பாசிட்டிவில் காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இதை வச்சு நம்ம எப்படி ப்ரெடிக்ஷன் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம நிஃப்டி 50 பார்த்துடலாம். ஓகேங்களா, நிஃப்டி 50 பார்த்திங்க அப்படின்னா இது பாருங்கள், இது ஒரு நியூ பாட்டம் பண்ணிச்சு இல்லைங்களா, இது நியூ ஹை, அகைன் நியூ லோ, அகைன் ஒரு நியூ ஹை. அதாவது லோயர் ஹை, ஹையர் லோ,
ஹையர் ஹை. ஸோ இப்போது பேட்டர்ன் நமக்கு பார்த்திங்கன்னா புல்லிஷ்னஸ் பேட்டர்ன் வந்து இதில் கிளியராக ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகேங்களா, அதாவது புல்லிஷ்னஸ் போகிற அறிகுறிகள் வந்து நல்லா கிளியராக தெரியுது. மார்க்கெட்டு முடிகிற வரலாம் கூட உங்களுக்கு லோயரில் ஃபார்மேஷன் இதில் ஆகலை. கடைசி வரலாம் மார்க்கெட் மேலே போகிற சினாரியோ தான் காமிக்குது. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் புல்லிஷ்னஸ் நோ டவுட். ரைட், ஒன்று கிளியர் ஆகிடுச்சு. சரி, எங்கே என்னென்ன சினாரியோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது பாருங்கள், இந்த கேப் வந்து நியரஸ்ட் ரீஃபில் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் ரீஃபில் பண்ண மாதிரி தான் அது. இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் தான் வந்து ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் கூட ஒரு 100 புள்ளிகள் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிற மாதிரி காமிக்குது. இப்போ கிட்டத்தட்ட 17,300 17,400 கிட்ட ஓப்பன் ஆகிற மாதிரி காமிக்குது. சரி, ப்ரைஸ் நெக்ஸ்ட் அது அடுத்த லெவல் எங்கே போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து என்னவோ ஒர்க் ஆகும். இப்போது 17,500 17,450 அந்த ரேஞ்செலாம் என்ன வரும்? எஸ், இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா 17,500 அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் மூவ் ஆகும். ஓகேங்களா, ஒருவேளை மார்க்கெட் டைரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு, 17,500 ஓப்பன் ஆகுது, நல்ல பெரிய புல்லிஷ்னஸ் ஓப்பன் ஆகுது ஸ்ட்ராங்காக அப்படின்னா, அங்கேருந்து நீங்கள் திரும்ப அங்கே போயிட்டு பையிங்க்கான வாய்ப்பை தேடாதீங்க. நேற்று உங்களுக்கு ஆல்ரெடி என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மார்க்கெட் கேப் அப் ஆகிடுச்சு, இப்போ இந்த இடத்துல என்ன ஃப்ளாட் ஓப்பன் ஆகுதுன்னா வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு. ஏன்னா நம்ம இங்கே பிரேக் அவுட் கொடுத்து மூவ் ஆக சொல்ல வந்து அந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணலாம். ஓகே, ப்ரைஸ் இதில் மூவ் ஆக போகுது அப்படின்றதுல நம்ம லிட்டில் பிட் ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம மூவ் பண்ணலாம். ஆனால் நாம் போய் சேர வேண்டிய இடத்துலையே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா என்ன பண்ணணும்? எஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆக சொல்லும், அங்கேருந்து நம்ம சேலும் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் புல்லிஷ்னஸ், நம்ம ஸ்ட்ராங் புல்லிஷ்னஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கேருந்து சேலிங் பண்ண முடியாது, பையும் பண்ண முடியாது. ஏன்னா புல் பேக்காக மார்க்கெட் வரும். அந்த புல் பேக்கில் ரிஸ்கி ட்ரேடர்ஸ் மட்டும் சேல் அண்ட் பைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அதாவது ரிஸ்கி ட்ரேடர்ஸ் அப்படின்னா என்ன? ஏன்னா நம்ம ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுற மாதிரி ஆகும். அதாவது நம்ம இங்கேருந்து நம்ம சேல் அண்ட் பை பண்ணுறோம், இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அப்போது இது இந்த லெவலில் இருக்குங்களா, இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இங்கே இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து ப்ரைஸ் இங்கே புல் பேக்காக வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதில் வந்து ரிஸ்கி ட்ரேடர் சேல் அண்ட் பை பண்ணுவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 சினாரியோ உங்களுக்கு சொல்லிட்டேன். மார்க்கெட்டு இப்போத்தி நிலவர பிரகாரம் பார்த்தா 100 பாயிண்ட் வந்து ப்ளஸில் ஓப்பன் ஆகுது. ரைட்டு, ஓகேங்களா. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக மேலே மூவ் ஆகிட்டு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா 17,500 டேரெக்டாக ஓப்பன் ஆகுதுன்னா அங்கே போய்ட்டு பை பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஒருவேளை உங்களுக்கு இந்த 17,350 மேலே லிட்டில் பிட் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த நீங்கள் 100 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணலாம். பை அண்ட் செல் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல வரல. அப்போது 17,500 வரலும் ப்ரைஸ் ட்ராவல் ஆகும். ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆச்சுன்னா 17,500 வரலும் ப்ரைஸ் ட்ராவல் ஆகும். ஓகேங்களா, கீழே நம்ம பாட்டம் சைட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய தூரம் இருக்குதுங்க. அவ்வளோ சீட்டில் வந்து ப்ரைஸ் இங்கே வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படியே வரணும்னா இந்த சப்போர்ட் லெவல் கட் ஆகணும். எது இந்த சப்போர்ட் லெவல் கட் ஆகிட்டு அங்கேருந்து லோயரில் ஃபார்மேஷன் வேண்டியது இதுக்கு 2-3 நாள் ஆகிடும். உங்களுக்கு நாளைக்கே மார்க்கெட் இங்கே வந்த இடத்துல வந்து நம்ம டச் பண்ணுறது எதிர்பார்க்க முடியாது, லேட் ஆகலாம் மேபி. ஓகேங்களா, இது வந்து நிஃப்டி 50 கண்டிஷன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஞாபகம் இருக்குன்னு நினைக்க எல்லாருக்கும். 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனோடனே நான் உங்களுக்கு ஃப்ரீ வெபினாரில் மீட் பண்ணுற எல்லாரையும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேங்க் நிஃப்டியில் என்ன நிலவரம் அப்படின்றத பார்த்துலாம் ஒரு டைமு. இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய நிலவரம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியில் இன்னும் கேப் ரீஃபில் பண்ணல. நிஃப்டியில் வந்து கேப் ரீஃபில் பண்ணிடுச்சு, பேங்க் நிஃப்டியில் இன்னும் ரீஃபில் பண்ணலை. ஸோ இந்த இடம் வந்து பேலன்ஸ் அப்படியே தான் இருக்குது. இது 39,500, அதுவும் ரவுண்ட் நம்பராக வேறு இருக்குது. 39,500 ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது. ஸோ நமக்கு கீழே பாட்டம் சைடில் ட்ரெண்ட் லைன் போட்டோம் அப்படின்னா கூட நமக்கு இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ப்ரைஸ் இந்த இதில் டச் பண்ணிவிட்டு அகைன் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக சப்போர்ட் பிரேக் ஆகினா அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் வரலாம். ஓகேங்களா, பேங்க் நிஃப்டிலையும் சேம் சினாரியோ தான் இருக்குது. ஆனால் இன்னும் கேப் ரீஃபில் பண்ணல, ஆனால் நிஃப்டியில் கேப் ரீஃபில் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த லெவல் வரலாம் 39,600 வரலாம் நம்ம வந்து மூமெண்டம் பார்க்கலாம். சரி, அது கூட நம்ம வேறு என்னென்ன கனெக்ட் பண்ண மேட்சிங் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் ஒன்று போட்டு பார்க்கலாம். ஸோ எங்கே மேட்சிங் ஆகுதுன்னு. எஸ், 0.5 லெவல் கூட அதுவும் டச் ஆகுது. ஓகேங்களா, அதாவது
நம்ம 39,500ம் நம்மளுடைய ரீடெஸ்ட்மெண்ட் லெவலும் அப்புறம் கேப் ரீஃபில்லும் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து காம்பினேஷன் ஆகுது. ஸோ 39,500 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மார்னிங் அப்டேட்டில் எதுக்கும் கன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். நாளைக்கு மார்னிங்கில் SGX நிஃப்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வேறு குளோபல் சினாரி வேறு என்ன டிஃப்ரெண்ட் என்ன வந்ததுன்னா உங்களுக்கு அந்த மார்னிங் அப்டேட்டை உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.